Hello friends, இன்னைக்கு வீடியோ இட்ஸ் கோயிங் டு பி எ கிறிஸ்மஸ் vlog. கிறிஸ்மஸ்க்காக நான் என்னெல்லாம் ஷாப் பண்ணேன் அண்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக என்னெல்லாம் டின்னர் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட கிட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னெல்லாம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோவில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். கிறிஸ்மஸ் ட்ரீலாம் டெக்கரேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வீடியோல கிறிஸ்மஸ் vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ்க்கு நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன், பட் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்க போறோம். ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணோம் கிட்ஸ்க்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸ்ல பண்ணோம். ஸோ ரெட் கலர் ட்ரெஸ் தான் வேணும்னு கிட்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால வந்துட்டு பெரிய பாப்பா வந்துட்டு she has got ஒரு தேடி பிடிச்சி ரெட் கலர் ஃப்ராக் வாங்கினா. இதுதான் அந்த ஃப்ராக். ஸோ இதுதான் வந்து பெரிய பாப்பா வாங்கினா. மேக்ஸ்ல கலெக்ஷன்ஸே இல்ல. மேபி எங்க ஏரியால இருக்கிற மேக்ஸ்ல கலெக்ஷன் இல்லையா என்னன்னு தெரியல. பட் வந்து ரொம்ப ரொம்ப தேடி பிடிக்க வேண்டியதா இருந்தது. அங்க எஸ்பெஷலி அந்த 10 to 11 years கிட்ஸ்க்கு வந்து அங்க கலெக்ஷன்ஸே கிடையாது. மேபி சிட்டிக்குள்ள இருக்க மேக்ஸ்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப தேடி பிடிச்சுதான் நாங்க வாங்கினோம். அதுக்கப்புறம் குட்டி பாப்பா வந்து அவளுக்கும் ரெட் கலர் ஃப்ராக் அமையல. ஸோ அவளுக்கு வந்து ஒரு குட்டி டிஷர்ட் வாங்கினோம். பெரிய பாப்பா வந்து she has got one more frock. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃப்ராக். சோ நீ லென்த் வரைக்கும் வரும். குட்டி பாப்பா she has got this very cute sweatshirt. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிறிஸ்மஸ் தீம்ல இருக்கு இந்த ஸ்வெட்ஷர்ட். இது ஆல்ரெடி அவ வேர் பண்ணிட்டா. ஒரு ஃபங்க்ஷன் வந்தது, அதுக்கு வேர் பண்ணிட்டா. இதுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் பேண்ட். சோ இதோட பிக்சர் இருந்தா நான் சைட்ல அட்டாச் பண்றேன். சோ அதுக்கப்புறம் குட்டி பாப்பா வந்து ஒரு குட்டி கேப்ரிஸ் இந்த ரெட் கலர் டிஷர்ட்க்கு பேர் பண்ணிக்கிறதுக்காக சோ ரெட் அண்ட் ஒயிட் தீம்ல போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அனன்யாவுக்கு வந்து இன்னொரு ஒரு டிஷர்ட். சோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ மிக்கி மவுஸ் தீம். அதுக்கப்புறம் she has got one more t-shirt also. சோ இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சோ இதுதான் வந்து எங்களோட குட்டி ட்ரெஸ் ஷாப்பிங். டெக்கோர் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். சோ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ கிட்ஸுக்காக வாங்கினேன். இது என்னன்னா ஒரு சாண்டா கிளாஸ் வந்து ஒரு லேடர்ல வந்து ஏறுற மாதிரி இருக்கும் ஒரு டாய். இது என்னோட கிட்ஸ் வந்து ரொம்ப நாள் இது மாதிரி ஒரு டாய் கேட்டுட்டே இருந்தாங்க. எங்க பார்த்தாங்கன்னு தெரியல. பட் they were asking கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் வந்துட்டு லேடர்ல ஏறணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சர்ப்ரைசிங்லி I have got this toy. சோ அமேசான்ல வாங்கியிருந்தேன். இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுல வந்து லேடர். இந்த லேடர் வந்து இப்படி நம்ம லாக் பண்ணிடணும். இப்ப இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துல இந்த மாதிரி நம்ம வச்சிடணும். சோ இந்த சாண்டா கிளாஸ் வந்து இப்படி மேல கீழே இறங்குற மாதிரி இருக்கும். I have got this Snowflake serial light. So light battery is not included. நான் வந்து ஆட் பண்ணேன். சோ இங்க பாருங்க. So Snowflake serial light. So ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது வந்து மேபி கிறிஸ்மஸ் ட்ரீல கூட டெக்கரேட் பண்ணலாம். ஆல்ரெடி அங்க ஒரு சீரியல் லைட் இருக்கு. பட் அதோட சேர்த்து இதுவும் வந்து நாங்க ஆட் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பெரிய பாப்பா வந்து டெக்கரேட் பண்ணிடுவா. இதோட சேர்த்து நான் வந்து சோஃபா பில்லோஸ்க்கு வந்து கவர்ஸ் வாங்கியிருக்கேன். கிறிஸ்மஸ் தீம்ல வாங்கியிருக்கேன். சோ இங்க பாருங்க, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இது எல்லாமே கிறிஸ்மஸ் தீம்ல இருக்கு. அதுக்கப்புறம் திஸ் ஒன். அதுக்கப்புறம் திஸ் ஒன். சோ ரொம்ப அழகா இருக்கு. ஆதியா பாப்பா ரொம்ப ஆசையா அதை டெக்கரேட் பண்ணா. அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா ஆயிடுச்சு இந்த பில்லோ கவர்ஸ் பார்த்து. இட் லுக் ஸோ குட். இன்ஸ்டண்டா வீடே வந்து கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றியாச்சு. அண்ட் ஐ ஹவ் காட் ஒன் மோர் திங். திஸ் இஸ் டைனிங் டேபிள் சேர் கவர். ஸோ கிறிஸ்மஸ் தீமில் எதனா டெக்கார் வாங்கலான்னு சர்ச் பண்ணும்போது ஐ காட் திஸ் ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். ஸோ இது என்னன்னா நம்ம டைனிங் டேபிள் சேர் பேக்ரெஸ்டில் வந்துட்டு இதை வந்து கவர் இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். அண்ட் இது வந்து சாண்டா கிளாஸோட தீமில் இருக்குது. ஸோ இட் லுக் ஸோ ப்ரிட்டி. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பர் கிறிஸ்மஸ் லுக் வீட்டுக்கே கொடுத்துருச்சு. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலாம் டெக்கரேட் பண்ணோம். ஸோ அப்போ வாங்கின ஐட்டம்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து என்கிட்ட இருந்த ஐட்டம்ஸ் என்ன இருக்கோ நோட் பண்ணிவிட்டு இல்லாத ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட சேர்த்து ஐ ஹவ் காட் பியூட்டிஃபுல் மக்ஸ். ஸோ இது வந்து ஒயிட் அண்ட் ரெட் கலர் தீமில் வாங்கியிருக்கு. ஸோ ஃபார் கிறிஸ்மஸ் என்னோட கிட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு அதில் ஹாட் சாக்லேட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஐ ஹவ் காட் தோஸ் மக்ஸ். ஹாட் சாக்லேட் மேலே மார்ஷ்மெலோ போட்டு கொடுக்கலான்னு நான் நினச்சிருக்கேன். அதுக்காக ஐ ஹவ் காட் சம் சாக்கோ சிப்ஸ். அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரம் த பிராண்ட் கேட்பரி.
ஸோ இந்த பவுடர் யூஸ் பண்ணி ஹாட் சாக்லேட் மில்கில் மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணிவிட்டு அதில் சாக்கோ சிப்ஸ் அப்புறம் மார்ஷ்மெலோஸ் போட்டு நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதே பாப்பா மேக்ஸில் வந்து கிறிஸ்மஸ் தீமில் ஒரு டால் வாங்கியிருந்தா. ஸோ க்யூட்டான ஒரு டாலி. ஸோ வீட்டில் எல்லாருமே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட பங்குக்கு நானும் வந்து கொஞ்சம் பண்ணேன். அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி எக்ஸைட்டிங் திங். Then I have got these cookies. So இந்த cookies பார்த்தோன்னே வாங்கிட்டேன். Why? Because லிட்டில் மில்லட்டில் மேக் பண்ணது, அதுக்கப்புறம் பேம்பூ ரைஸில் மேக் பண்ண குக்கீஸ் இது. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் this is 17th of December. I have got a lot of vegetables for dinner. இன்றைக்கி டின்னருக்கு நான் என்ன மேக் பண்ண போகிறேன் அப்படின்னா நூடுல்ஸ் மேக் பண்ண போகிறேன் வித் அ லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஹக்கா நூடுல்ஸ். அதுக்கப்புறம் பாஸ்தா, ஒயிட் சாஸ் க்ரீமி பாஸ்தா மேக் பண்ண போகிறேன். அண்ட் பேபி கார்ன் ஃப்ரை அண்ட் கோபி மஞ்சூரியன். ஸோ இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கார்லிக்ஸ். ஸோ எல்லா டிஷ்ஷஸ்க்கும் கார்லிக்ஸ் தேவை. இதோட சேர்த்து ஐ ஹவ் காட் அ லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், கேப்சிகம்ஸ், கேரட்ஸ், பீன்ஸ், மஷ்ரூம்ஸ், பேபி கார்ன், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரை கலர் கேப்சிகமை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டேன். ஒன்று வந்து ஐ எம் கோனா ஸ்லிட் இட் லென்த் வைஸ் ஃபார் நூடுல்ஸ். அதுக்கப்புறம் ஐ ஹவ் சம் காலிஃப்ளவர்ஸ் ஆல்சோ ஃபார் கோபி மஞ்சூரியன். ஸோ இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்யூப்ஸாக கட் பண்ணது ஃபார் கோபி மஞ்சூரியன் அண்ட் ஃபார் பாஸ்தா. அண்ட் நீளமாக கட் பண்ணது எல்லாமே நூடுல்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இங்கே பேபி கார்ன் வந்து நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மேரினேட் பண்ண பேபி கார்னில் மேலே கோட்டிங்க்கு பிரெட் க்ரம்ஸ் நான் போட போகிறேன். ஸோ இது என்ன மேரினேஷன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஆல் த ஸ்பைசஸ், பேசிக் ஸ்பைசஸ் அலாங் வித் சம் ஃப்ளார், அவ்வளோதான். ஸோ அதில் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் ப்ரௌன் ப்ரெட்டில் மேக் பண்ண பிரெட் க்ரம்ஸ். ஸோ இதில் வந்து நான் பேபி கார்னை வந்து டிப் பண்ணி அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து டின்னர் டைமில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு தர போகிறேன். ஸோ எப்போயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இந்த பிரெட் க்ரம்ஸில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கையில் ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஹேக் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு ஐ ஜஸ்ட் ஆட் த பிரெட் க்ரம்ஸ் அண்ட் எதை வந்து கோட் பண்ணணுமோ அதை ஒன்று போட்டுட்டு ஜஸ்ட் ஐ ஷேக் இட் அண்ட் எல்லா இடத்துலையும் வந்து அழகாக பிரெட் க்ரம்ஸ் வந்து கோட் ஆகிடும். அண்ட் திஸ் இஸ் த வை ப்ரிப்பேர். அண்ட் த டைம் இஸ் அரவுண்ட் 3:30. ஸோ கிட்ஸ் எல்லாம் 5 o'clock வந்துருவாங்க. ஸோ ஐம் கோனா ஸ்டார்ட் மை குக்கிங். எல்லா பர்னரும் யூஸ் பண்ண போகிறேன். ஐ ஹவ் 4 burners அண்ட் ஐம் யூஸிங் ஆல் த பர்னர்ஸ். ஸோ ஐ ஹவ் டேக்கன் மல்டி கிரைன்ஸ் நூடுல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபியூசிலி ஹோல் வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தாவும் நூடுல்ஸும் வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு பேனில் வந்து மில்க் காய வைக்க போகிறேன் ஃபார் ஹாட் சாக்லேட். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்து ஆயில் போட்டு காய வைக்க போகிறேன் ஃபார் ஃப்ரைங் த காலிஃப்ளவர்ஸ். நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறதுனால ஐ ஹவ் யூஸ்ட் ஆல் த பர்னர்ஸ். அப்படின்னா தான் வந்துட்டு எனக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். ஸோ நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா இஸ் கெட்டிங் குக்ட். அதுக்கப்புறம் பால் காய வச்சுருக்கேன். ஆயில் வந்து சுட்டுட்ருக்கு ஃபார் ஃப்ரைங் கோபி மஞ்சூரியன். அண்ட் ஹியர் ஐ ஹாவ் சம் மார்ஷ்மெலோஸ் ஃபார் த ஹாட் சாக்லேட். ஸோ வந்துட்டு அதை கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஸோ தட் அந்த மக்கில் போட கரெக்டாக இருக்கும் அந்த சைஸு. மார்ஷ்மெலோஸ் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் ட்ரைன் பண்ணிவிட்டு ஐ ஹவ் ஆடட் லிட்டில் பிட் ஆஃப் கோல்ட் வாட்டர் அண்ட் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ தட் தனித்தனியாக அது உதிரியாக இருக்கும். தென் காலிஃப்ளவர்ஸை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபார் கோபி மஞ்சூரியன். ஸோ நூடுல்ஸ் வந்து சீக்கிரம் வெந்துருச்சு. பட் பாஸ்தா வந்து இட் வில் டேக் அரவுண்ட் 10 to 12 minutes. ஸோ தட் இஸ் கெட்டிங் ரெடி. ஸோ ஐ எம் மேக்கிங் அ சிம்பிள் கோபி மஞ்சூரியன். கார்லிக்ஸ் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. தென் ஐம் கோனா ஆட் கேப்சிகம்ஸ், தென் ஆல் தி சாஸஸ், தென் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் மேக் பண்ணி ஒரு சிம்பிள் கோபி மஞ்சூரியன் பண்ணிட்டுருக்கேன். பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. அதையும் வந்து நான் ட்ரைன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா இப்போ மேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஐம் ஸ்டார்டிங் வித் ப்ரிப்பரிங் நூடுல்ஸ். ஐம் மேக்கிங் ஹக்கா நூடுல்ஸ் டுடே. ஸோ இதில் பெருசாக மசாலா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் தான். அண்ட் இன் அ பேன் ஐ ஹவ் ஆடட் அ லாட் ஆஃப் ஆயில் அண்ட் அதில் வந்துட்டு நிறையா ஃபைன்லி சாப்டு கார்லிக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ். நான் இங்கே எடுத்துக்கிட்டது கேப்சிகம், கேபேஜ், கேரட்ஸ், பீன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இது மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் அலாங் வித் மஷ்ரூம்ஸ் ஆல்சோ. ஸோ நான் எடுத்துக்கிட்டது 1 part ஆஃப் நூடுல்ஸ்க்கு 3 parts ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன்.
அண்ட் நான் யூஸ் பண்ண நூடுல்ஸ் வந்து மல்டி கிரைன் நூடுல்ஸ். ஸோ எல்லா கிரைன்ஸும் கலந்த ஒரு நூடுல்ஸ். அண்ட் தென் டெலிஷியஸ் நூடுல்ஸ் ஆர் ரெடி. அதையும் வந்து நான் வந்து வேறு ஒரு பாத்திரம் மாற்றிட்டு ஐ ஹவ் கார்னிஷ்டு வித் அந்த க்ரீன் பார்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிறத நல்லா எடுத்து மேலே கார்னிஷ் பண்ணி விட்டுட்டேன். Now I'm going to make a pasta, white sauce creamy pasta. கிட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், அதனால் ஐ ஹவ் சூசன் திஸ். ஒரு பேனில் பட்டரும் ஆயிலும் எடுத்துக்கிட்டு அதில் ஃபைன்லி சாப்டு கார்லிக்ஸ் அண்ட் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். அப்போ ஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தென் ஐ ஹவ் ஆடட் மில்க் டு கெட் தட் க்ரீமி கன்சிஸ்டன்சி. அண்ட் அலாங் வித் தட் ஐ ஹவ் ஆடட் சீஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 100 grams ஆட் பண்ணேன். அண்ட் இட் இஸ் வெரி ரிச் நவ். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு பாயில்டு பாஸ்தா ஆட் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். அலாங் வித் தட் ஐ ஹவ் கார்னிஷ்ட் வித் சம் இட்டாலியன் சீசனிங். தட்ஸ் இட். இப்போ நான் வந்து ஹாட் சாக்லேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கொஞ்சம் கிட்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஸோ மை டாட்டர்ஸ் ஆர் பிளேயிங் வித் தேம். ஸோ பால் ஆல்ரெடி காய்ச்சி வச்சனால ஹாட் சாக்லேட் வந்து சீக்கிரமாக பண்ணி நான் வந்து இந்த மக்ஸில் போட்டு வச்சுருவேன். தென் அதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் மார்ஷ்மெலோலாம் ஆட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஐம் கோனா சர்வ் சம் கப் கேக்ஸ், சம் குக்கீஸ் அண்ட் அதோடு சேர்த்து கொஞ்சம் ஸ்ட்ராபெரி வேஃபர்ஸும் நான் சர்வ் பண்ண போகிறேன். அண்ட் இதெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு ஃபார் டின்னர் கோபி மஞ்சூரியன், அதுக்கப்புறம் வந்துட்டு நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வந்து க்ரீமி பாஸ்தா. ஸோ இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி டின்னர் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ கிட்ஸ் ஸ்டார்ட் பிளேயிங். குட்டி பாப்பாவோட கிரிப்பை எடுத்துகிட்டு வந்து அதில் ரெட் கலர் குல்ட் போட்டு தே ஹாவ் டன் சம் டெக்கரேஷன்ஸ் அண்ட் தே ஸ்டார்டட் ஹேவிங் அ லாட் ஆஃப் ஃபன். ஸோ கப் கேக்ஸ் குக்கீஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. தென் ஐ ஹவ் சர்வ்ட் ஹாட் சாக்லேட்ஸ் வித் மார்ஷ்மெலோ அண்ட் சாக்கோ சிப்ஸ். அண்ட் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கிட்ஸ் ஹாட் சாக்லேட் குடிச்சிக்கிட்டே இருக்க நேரத்தில் நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டு பேபி கார்ன் எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் கிட்ஸ் கேதர்ட் அண்ட் தே ஹேட் சம் கேம்ஸ். ஸோ என்னோட பெரிய பாப்பா ஷீ கிரியேட்டட் சம் கேம்ஸ், சம் பிரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுத்து பசில் கேம்லாம் வச்சா. அண்ட் குட்டி பாப்பா இஸ் ஆல்சோ ஹேவிங் ஃபன் வித் ஹர் ஃப்ரெண்ட். அண்ட் தென் வி ஹேட் அ கேக் கட்டிங் ஆல்சோ. After the cake cutting, we had some dance by the kids. So dance இல்லாமல் ஒரு பார்ட்டி ஃபுல்ஃபில்டாகவே இருக்காது. It's the dinner time. டான்ஸ்லாம் ஆடி கிட்ஸ் வந்து டயர்டாக இருப்பாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் சர்விங் டின்னர். ஸோ நூடுல்ஸ், பாஸ்தா அண்ட் கோபி மஞ்சூரியன் அண்ட் பேபி கார்ன் ஃப்ரை இது எல்லாமே கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் ஹாப்பி. Celebration was on Saturday and this is Sunday. It's time for a little bit of knowledge. ஸோ பாப்பாவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஸோ சில ஃபார்முலாஸில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. ஸோ டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நீங்கள் கூகுள் பண்ணாலே a lot of things will come. ஸோ அதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்து சொல்லி கொடுக்கலாம். அந்த சர்க்கியூட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். ஸோ அதெல்லாம் வந்து அவளுக்கு வரைய வச்சு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபன் பண்ணாலும் ஃபன்னோட கிட்ஸை படிக்கவும் வச்சிடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோல எதனா ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிவ் இட் a லைக். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்க நியூவா இருக்கீங்கன்னா do subscribe to the channel. அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா share it with your friends and family. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அழகான வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். Until that, it's Jan signing off. Bye bye. Take care guys.